ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங்னா தான் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் நேமுங்கிற வேரியபிளில் மிஸ்டீரியஸ்ங்கிற ஸ்ட்ரிங்கை தான் சேவ் பண்ணியிருக்கோம். இதோட இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா, எம்ங்கிறது 0th இண்டெக்ஸில் இருக்குது, ஒய்ங்கிறது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது, எஸ்ங்கிறது செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இன் ஆர்டரில். ஸோ நம்ம இப்போ இதை பிரிண்ட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங் வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். console.log உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் நம்ம ஃபஸ்ட் நேம்னு போடுறோம். ஏன்னா ஃபஸ்ட் நேமில் தான் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் வேரியபிள். ஃபஸ்ட் நேமுங்கிற வேரியபிளில் ஸ்ட்ரிங்கை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. இனி இதில் நீங்கள் என்ன இண்டெக்ஸ் போடுறீங்களோ அந்த இண்டெக்ஸில் இருக்கிற லெட்டர் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 5 போடுறோம். இங்கே 5 போட்டால் சேவ் பண்ணிக்கிட்டால் நமக்கு என்ன அவுட்புட்டில் வரும்னா 6 வரும். பார்த்தீங்களா? 6 வருது. இப்போ நம்ம 8 போட்டால் 8ல் என்ன இருக்குது? யூ இருக்குது. ஸோ யூ வரும். இதுதான் ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங். ஓகேவா? தென் ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு தனி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்க தான் பார்க்க போகிறோம். அதுவும் கன்சோல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் நேம்னு போடுறோம். தென் டாட் போட்டு லென்த் டாட் கொடுத்து லென்த் கொடுத்தா போதும். அவ்வளோதான். இது எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ வந்துடும். மிஸ்டீரியஸ் எவ்வளோ லென்த் இருக்குது கரெக்டாக 10 லெட்டர்ஸ் வரும். எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா M1ன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். இது இண்டெக்ஸ் கிடையாது, லென்த்து நம்ம பார்க்குறோம். ஸோ 1 2 3 4 5 5 அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு 10 வருது. மிஸ்டீரியஸில் 10 லெட்டர்ஸ் இருக்குது. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 10ல் முடியுது. ஸோ இதுதான் லென்த் ப்ராப்பர்ட்டி. ஓகே ஓகே நம்ம இப்போ இன்னொன்று பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நமக்கு ஒரு பெரிய சென்டென்ஸு ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சென்டென்ஸ் இருக்குது. நமக்கு அந்த சென்டென்ஸோட லென்த்து தெரியலை. நமக்கு அதில் இருக்கிற லாஸ்ட்டு லெட்டர் நமக்கு வேணும். நம்ம எப்படி ஸ்ட்ரிங் இண்டெக்ஸை வச்சு லாஸ்ட் லெட்டர் எடுக்கிறது? நமக்கு அதோட லென்த்து தெரியாது. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் நேம்னு போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் நேமில் அதோட நமக்கு ஃபஸ்ட் நேமோட லாஸ்ட் லெட்டர் தான் நமக்கு தேவையான எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் இன்னும் 4 லெட்டர் எக்ஸாம்பிள் போட்டுடலாம். ஓகேவா? நவ் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் நேம் டாட் லென்த். ஓகே. ஃபஸ்ட் நேம் டாட் லென்த் என்ன தரும்னா, இதில் இருக்கிற மொத்த லென்த்தையும் தரும். மொத்த லென்த்துனா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு 20 இருக்குன்னா 20யும் வந்துடும் நமக்கு. பட் நமக்கு இண்டெக்ஸ் எப்படி வரும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 19 வரை தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நம்ம இதில் -1 போட்டால் தான் லாஸ்ட் இண்டெக்ஸ் நமக்கு வரும். புரியுதா உங்களுக்கு? பாருங்கள், V வந்துச்சா? இப்போ -2 கொடுத்தா உங்களுக்கு அதுக்கு முந்தின இருக்கிறது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒய். புரிஞ்சிச்சு நம்புகிறேன். ஓகே. இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா, இதெல்லாமே ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸ் தான். இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரிங் மெத்தட்ஸாக யூஸ் பண்ணுறது. ஸோ ஓகே, இதில் நம்ம ட்ரிம்மு டு அப்பர் கேஸ் டு லோவர் கேஸ் ஸ்லைஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னென்னு ஒன்றுனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரிம்முங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நான் இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் மை சேனல்னு. அதில் ஒரு ஸ்ட்ரிங் மிஸ்டீரியஸ்னு ஒரு ஸ்ட்ரிங் சேவ் பண்ணியிருக்கேன். அதில் ஃப்ரண்ட்லேயும் கேப் இருக்குது, பேக்லேயும் கேப் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஸோ பட் ஆனால் நம்ம இப்போது இது பாருங்கள், மை சேனலை நம்ம ட்ரிம் பண்ணுறோம். ஜஸ்ட் மை சேனல் வேரியபிளோட நேம் போட்டு டாட்டு ட்ரிம் போட்டு ப்ராக்கெட் போட்டால் போதும். அவ்வளோதான். ஓகேவா? இதை நம்ம இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். மை சேனல் இந்த வேரியபிளில் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதை நம்ம திரும்ப கன்சோல் பண்ணி பார்த்தா நமக்கு வர அவுட்புட்டு மிஸ்டீரியஸ். ஃப்ரண்ட் பேக்கு கேப் வராது. ஓகேவா? இந்த எம்டி ஸ்பேஸு போயிடும். அதுதான் ட்ரிம்னா, இந்த எம்டி ஸ்பேஸ் இல்லாமல் வரும். அதான் ட்ரிம். பட் ஆனால் அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இடையிலலாம் இன்பிட்வீனில் கேப் விட்டால் என்ன அவுட்புட் வரும்னா கேப் வரும். பார்த்தீங்களா? ஸ்டார்டிங் எண்டு மட்டும்தான் ட்ரிம் ஒர்க் ஆகும். ஓகே. ஸ்டார்டிங் எண்டில் ஒயிட் ஸ்பேஸ் இருந்தால் அது இல்லாமல் நமக்கு அவுட்புட் வரும். அதுதான் நம்ம ட்ரிம்மை யூஸ் பண்ணுவோம்.
ஓகேவா? உங்களுக்கு டவுட் இருந்தால் ஒரு வாட்டி நம்ம லென்த்து கூட செக் பண்ணிக்கலாம். லென்த்து 10 தான், மிஸ்டீரியஸில் 10 லெட்டர்ஸ் இருக்கும். கரெக்டாக வருது. இந்த ஒயிட் ஸ்பேஸ் எல்லாம் எடுக்கலாம். புரியுதா? மேபி நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரிம் பண்ண முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்ப்போம். 17 லெட்டர்ஸ் இருந்திருக்கு. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்ட்ரிங் எப்போவுமே இம்மியூட்டபிள். இப்போ இந்த ஸ்ட்ரிங் இருக்குது தானே, இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம எப்போவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்ட்ரிங் எப்போவுமே இம்மியூட்டபிள். நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங்குங்கிறது இம்மியூட்டபிள். ஸ்ட்ரிங்கை நம்ம ஒரு வாட்டி டிக்ளேர் பண்ணிட்டோன்னா ஸ்ட்ரிங்கை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம அதை அசைன் பண்ணி தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது என்ன நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நம்ம லெட்டுங்கிற வேரியபிளில் மிஸ்டீரியஸ் ப்ளஸ் ஒயிட் ஸ்பேஸ் இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நவ் அதை கன்சோல் பண்ணியிருக்கோம். மை சேனல் டாட்லேருந்து 17 வந்திருக்கு. ஓகேவா? தென் என்ன பண்ணியிருக்கோன்னா, திரும்பவும் இந்த மை சேனலை ட்ரிம் பண்ணியிருக்கோம். ட்ரிம்முங்கிறது என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஒயிட் ஸ்பேஸை எல்லாம் போக வச்சிடும். ஒயிட் ஸ்பேஸ் இல்லாமல் ஸ்டார்டிங் எண்ட் இல்லாமல் நமக்கு அவுட்புட் வரும். பட் ஆனால் இங்கே நமக்கு அப்படி லென்த்து பார்த்தா வெறும் 10 தான் அவுட்புட் வரணும். பட் ஆனால் நமக்கு 17 வந்திருக்கு. அதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம இங்கே மை சேனல் டாட் லென்த்துன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? நம்ம இந்த லைனில் இந்த ஸ்ட்ரிங்கை ட்ரிம் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அதை ரீஅசைன் பண்ணல. ரீஅசைன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இதில் நம்ம ரீஅசைனே பண்ணாமல் ஜஸ்ட் மை சேனல் அப்படின்னு கொடுத்தா அது இந்த ஸ்ட்ரிங்கை தான் எடுக்கும். ஏன்னா ஸ்ட்ரிங் எப்போவுமே இம்மியூட்டபிள். புரியுதா? இதை ரீஅசைன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சாரி அங்கே வந்துடுச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கடா இது வர மாட்டேங்குது. ஓகே, ஏய் கர்சரை தான் இங்கே கொண்டு வந்தேனே, அப்புறம் எப்படி அங்கே போச்சுன்னு தெரில. வெயிட் பண்ணுங்கள். Ctrl V ஈக்குவல் டு, இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம இதை ரீஅசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மை சேனலில் ரீஅசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு அவுட்புட்டு 10ன்னு கிடைக்கும். உங்களுக்கு புரியுதா இந்த கான்செப்ட்டு? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாட்டி போக போக புரியும். நம்ம இப்போது லென்த்துனா என்னென்னு பார்க்க, இது அப்பர் கேஸ்னா என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், ஜஸ்ட்டு ட்ரிம் மாதிரி தான். டாட் 2 இதில் 2 அப்பர் கேஸ்ன்னு போட்டால் போதும். ஓ, அதாவது வந்துடுச்சு. பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஜஸ்ட்டு இந்த ஒயிட் ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இது என்ன பண்ணுன்னா, எல்லா ஸ்மால் லெட்டரையும் கேபிட்டல் லெட்டரெலாம் மாற்றிடும் இந்த அப்பர் கேஸுங்கிற மெத்தட். பார்த்தீங்களா? எல்லாமே கேப்ஸில் மாறிடுச்சு. 2 லோவர் கேஸ் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. எல்லா லெட்டரையும் ஸ்மால் லெட்டரில் மாற்றிடும். அவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகேவா? சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ பண்ணி பாருங்க. பார்த்தீங்களா? எல்லாம் ஸ்மால் லெட்டராக மாறிடுச்சு. நம்ம ஸ்ட்ரிங் இம்மியூட்டபிள் அந்த கான்செப்டை ஒரு வாட்டி திரும்பவும் பார்க்கலாம். இங்கே லெட்டுங்கிற வேரியபிளில் மிஸ்ட்டுங்கிற ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங் எப்போவுமே இம்மியூட்டபிள், அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நம்ம இங்கே மை சேனல் டாட் 2 லோவர் கேஸ்ன்னு போட்டிருக்கோம். போட்டு நம்ம இதை சும்மாலாம் மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம திரும்ப இதை கன்சோல் பண்ணுறப்போ நமக்கு வர அவுட்புட்டு மிஸ்டாக தான் இருக்கும். கேபிட்டல் மிஸ்டாக தான் இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா, ஸ்ட்ரிங் இம்மியூட்டபிள். ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை நம்ம எப்போவுமே சேஞ்ச் பண்ண மாட்டோம். நம்ம வேணால் அதை ரீஅசைன் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ ரீஅசைன் பண்ணணுன்னா இங்கே நம்ம பண்ணியிருக்கணும் தானே. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பட் ஆனால் பண்ணியிருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் மையின்னு மையின்னு மட்டும் தான் கொடுத்துரு, மாறிடுச்சு. பார்த்தீங்களா? நம்ம ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை இங்கே பண்ணலை, நம்ம புது வேரியபிளில் இதை க்ரியேட் பண்ணிடுவோம். புது வேரியபிளில்
புதுசாக ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணி லோவர் கேஸுக்கு மாற்றி அப்படி பண்ணியிருக்கோம். இல்லை நம்ம ரீஅசைன் பண்ணியிருக்கலாம். ரீஅசைன் பண்ணினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மை சேனல் இதுதான் ரீஅசைன். லெட்டர் ரீஅசைன் பண்ண எதுவுமே வேணாம், ஜஸ்ட்டு இப்படி பண்ணால் போதும். உங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கான்செப்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் கை ஸ்ட்ரிங்கு அன்இம்யூட்டபிள், இம்யூட்டபிள் எல்லாமே. ஸ்லைஸுங்கிற மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும்னா, இது இண்டெக்ஸ் பேஸில் தான் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம மை சேனல் டாட் ஸ்லைஸ் அப்படின்னு யூஸ் பண்ணி ஸ்லைஸ் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறமா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உங்களுக்கு ஃபஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு மென்ஷன் பண்ணணும். நம்ம 0th இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்புறம் தேர்ட் இண்டெக்ஸில் முடியணும்னு சொல்கிறோம். பட் ஆனால் தேர்ட் இண்டெக்ஸில் வர முடியாது, அதுக்கு முந்தின இண்டெக்ஸ் வரைக்கும் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் 4 போட்டிருக்கேன்னா 0 1 2 3 வரை தான் வருவேன். அப்போ T வரைக்கும் வரும், புரியுதா? 4 வராது, இந்த 4 இன்க்ளூட் ஆகாமல் அதுக்கு முன்னாடி வர. தட்ஸ் ஆல். இதுதான் ஸ்லைஸ் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா 0 ஜஸ்ட்டு 0ன்னு போட்டால் போதும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக வந்துடும். ஏன்னா நம்ம எண்டு பாயிண்ட் அதுக்கு போடலையே. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை எனக்கு தேர்ட் இண்டெக்ஸ்லேருந்து போதும்னா 0 1 2 3 Tலேருந்து ஸ்டார்ட் ஆகும். TDS. ஓகே, நைஸ்.